guys, welcome to my channel Amnan Mom. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நோ காஸ்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ தான். எல்லார் மாதிரியுமே நானுமே வந்து எந்த ஒரு ரூபாவோ செலவு பண்ணாம என்கிட்ட இருக்கிற ஒரு பொருளையே வந்து வச்சு நான் ரீஆர்கனைஸ் பண்ணுவேன். லைக் ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து வர பாக்ஸஸே வந்து எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் யோசிச்சு வந்து பண்ணுவேன். ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் தான் உங்களுக்காக இந்த வீடியோவில் வந்து கம்பைல் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நம்ம எப்போதுமே வந்து இந்த பிளாஸ்டிக் பாக்ஸஸ் இதெல்லாம் வரும். அண்ட் வந்து கிளாஸ் பாக்ஸஸ்லாம் வந்து நம்மளுக்கு வரும். லைக் கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் வரும். அது எல்லாருமே வந்து மசால் பொடி கொட்டுறது, அப்புறம் வந்து ஜூஸ் பாட்டில்ஸ் வரும், அதில் வந்து பல்சஸ் கொட்டுறது, ரைஸ் கொட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து நான் இன்னைக்கு கவர் பண்ணலை. பட் ஆனால் வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக்கன் திஸ், லைக் ஐ எம் ஆல்சோ யூஸிங் திஸ்ன்ற மாதிரி. ஸோ இது வந்து நாங்கள் ஒரு கார்லிக் டோஸ்ட், ஒரு ரஸ்க் மாதிரி வாங்கியிருந்தோம் பேக்கரியில். அதுக்காக வந்திருந்த ஒரு பாக்ஸ் தான் இது. அதில் வந்து என்னோட ஸ்டீல் ஸ்க்ரப்பர்ஸ் எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து வரும். பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக இருக்க பாக்ஸஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் விஷுவல் கியூக்காக. இல்லைனா வந்து நம்ம லேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, லேபிள் பண்ணுறோமே, அப்போ லேபிள் பண்ணுறது வந்து அதுக்கு தனியாக ஒன்று வாங்கணும்ல அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா நோ, இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். ஏன்னா வந்து நீங்கள் டிரெக்டாக ஒரு கண்டெய்னர் மாதிரி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து யூ வில் நாட் நோ. இப்போ வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பொருளை வந்து மாற்றி யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ இதுலேயே நான் வந்து க்ளோஸ் பின் இருக்கு இல்லையா, துணி காய வைக்கிற அந்த கிளிப் எல்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா தென் நான் வந்து இதை நான் திருப்பியும் வந்து அதை அழிச்சிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து இதுக்கு என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி வந்து செலஃபின் டேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் எழுதிட்டு இந்த மாதிரி பெர்மனெண்ட் மார்க்கரில் வந்து எழுதிடுவேன். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஐடியா. இது மட்டும்தான் நம்மளுக்கு எடுக்கும். நம்ம வீட்டில் எப்படியும் வந்து ஒரு செலஃபின் டேப் வச்சுருப்போம். ஒரு மார்க்கர் மட்டும் வாங்கிட்டா போதும், முடிஞ்சு போச்சு, லேபிளிங் வந்து ஃபினிஷ்டு. இதுவே வந்து நீங்கள் பாக்ஸில் வந்து எழுதிட்டிங்கன்னா அதை வந்து சும்மா சும்மா எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒயிட் போர்டு மார்க்கர் வச்சு நீங்கள் எழுதுனீங்கன்னா அது ட்ரை எரேஸ் மார்க்கர் தான். ஸோ வந்து அது சும்மா கையை வச்சு தேய்ச்சாலே வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி பெர்மனெண்ட் மார்க்கர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நான் கலர் பென்சில்ஸ் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதோ என் பையனோட கலர் பென்சில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அவன் வந்து இந்த பாக்ஸில் எப்படி கிறுக்கியிருக்கான் பாருங்கள். நானும் இதை அழிக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போகுது, இந்த மாதிரி பிளாக்காக ஸ்கார்ஸ் எல்லாம் வந்து வருது. ஸோ சில பாக்ஸஸில் போகும், சில பாக்ஸஸில் போகாது. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி லேபிளிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் வாஷஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர்லாம் வாங்குறம்போது இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வரும் இல்லையா. ஸோ இதில் வந்து நானே என்னோடய ஹேண்ட் வாஷ் தான் வந்து போட்டிருக்கேன். பட் பேசிக்லி திஸ் இஸ் ஏ மாய்ஸ்சரைசர் பாட்டில். பட் ஆனால் இது வந்து தீர்ந்து போச்சு. அதனால் நான் வந்து இப்போ என்னோடய ஹேண்ட் வாஷ் தான் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஹேண்ட் வாஷோட ரீஃபில் பேக் மட்டும் நம்ம வாங்கினா போதும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்தாலே போதும். நம்ம அதில் வந்து பாட்டிலில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பம்ப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொரு தடவையும். இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா அது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். ஓகே, நான் அதை ரிமூவ் பண்ணலை. பட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபார் பெட்டர் கிளீனர் லுக். ஸோ தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் திங் தட் ஐ யூஸ். இதில் வந்து நீங்கள் ஹேண்ட் வாஷில் இருந்து பாடி வாஷ், அப்புறம் வந்து லிக்விட் சோப், டிஷ் வாஷிங் லிக்விட் சோப், அதுக்கப்புறம் வந்து நம்ம துணி துவைக்கிற லிக்விட்ஸ் எதாக இருந்தாலுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் லிக்விட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் பம்பிங் அவுட் அண்ட் டேக்கிங். ஓகே, அதனால் வந்து திஸ் இஸ் லைக் ஈஸியர் திங். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னா ஃபுட் சேஃபான பாட்டில்ஸை வந்து திருப்பி யூஸ் பண்ணுங்கள். நாட் லைக் தீஸ் கைண்ட் ஆஃப் பாட்டில்ஸ் தட் வில் நாட் ஒர்க் அவுட். லைக் இப்போ நீங்கள் கெச்சப் ஏதாவது வந்து ஜஸ்ட் பம்ப் பண்ணி மட்டும் எடுக்கணும்னா திஸ் வில் நாட் ஒர்க் அவுட். பிகாஸ் இட் இஸ் ஏற்கனவே வந்து இது ஹேண்ட் வாஷோ இல்லை மாய்ஸ்சரைசரோ ஏதோ ஒரு பியூட்டி ப்ராடக்ட் தான் இருந்திருக்கு. ஸோ வந்து do not use it for that purpose. But other than that you can use it for any kind of body care-கோ இல்லை ஹேர் கேர்க்கோ எதுக்கு வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிம்பிள் ஆயில் will also be நீங்கள் வச்சுக்கலாம் ஹேர் கேருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அண்ட் தென் என்னோட கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் கேபினெட்டில்
ரெண்டு ஷெல்ஃப் இருக்கும் ஓகேங்களா. அதில் ஒவ்வொரு தடவையும் வந்து குனிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். என்னோட நாப்கின்ஸ் வந்து எடுக்கிறம்போது இட் வில் பி ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். நம்மளுக்கே சீக்கிரமாக வேணுன்ற டைமில் வந்து இரிட்டேட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஹேக் மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்துருந்தேன். ஸோ வை நாட் ட்ரை இட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆல்சோ ட்ரைட் இட். வாட் ஐ டிட் வாஸ் டு கட் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இது உள்ளார இருந்தால் கூட ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் திஸ் அப். ஸோ இது எடுத்தாலே போதும், இது வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் அண்ட் இது நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஆக்ஷனாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு திங் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் இட் இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் கைஸ். அந்த 1 minute ஸ்ட்ரெஸ்னாலுமே அது இல்லாமல் இருக்கிறது இட் இஸ் லைக் அ பிளெஸிங். ஸோ வந்து ட்ரை இட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஸோ இதே மாதிரியே வந்து நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் வேர்ட்டிக்கலாவோ இல்லை ஹாரிசான்டலோ வச்சுருக்கிற எந்த விஷயம் வேணாலும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹாரிசான்டல்னால் நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளாருந்து அப்படியே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி ஃபைல் ஃபார்மேட்டில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். தட் வில் ஆல்சோ பி அ கிரேட் ஆர்கனைசேஷன். ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி பிரித்து அது எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் காண்டாகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எனிவே இது டஸ்ட் ப்ரூஃபாக தான் இருக்க போது கேபினெட்குள்ளே இருக்கிறதுனால இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் கேபினெட் ஓப்பன் ஸ்டோரேஜ் தான் வைக்க போகிறீங்கன்னா திஸ் இஸ் நாட் ஒர்க்கபிள். ஏன்னா சின்ஸ் திஸ் இஸ் லைக் பர்சனல் ஹைஜீன் ப்ராடக்ட்னால வந்து this is not recommended if it's going to be ஒரு open shelf அந்த மாதிரி வைக்க போறீங்கன்னா. பட் க்ளோஸ்ட் கேபினெட்டுக்கு this is the perfect way and I'm doing it for a very very long time. அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட இதே மாதிரியே வந்து நிறையா பாக்ஸஸ்லாம் வந்து வரும். லைக் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸஸ் வந்து வரும். நான் இந்த மாதிரி வந்து லஞ்ச் பாக்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லஞ்ச் பாக்ஸஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்துச்சா அதுக்குள்ளார வந்து என்னோட இந்த ஜூஸ் பாக்ஸஸ்லாம் வந்து என் பையனுக்காக வாங்குவேன். லைக் நம்ம அந்த ஸ்ட்ரா போட்டு குடிப்போம்ல அந்த குட்டி குட்டி ஜூஸ் பாக்ஸஸ் அது அந்த பவுச்சஸ்லாம் வாங்கும்போது இட் இஸ் அ வெரி ஈஸி ஆப்ஷன் டு ஸ்டோர் இன் திஸ். சூப்பராக அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எடுக்கிறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் 2-3 வேரியண்ட் வைக்கிற போது 2-3 பாக்ஸஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட் வில் பி அ வெரி குட் ஆப்ஷன். ஸோ ட்ரை திஸ். ஒரு விஷயமா தான் நான் இந்த 2 பாக்ஸஸுமே இப்போ லைவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னோட சீசனிங் பேக்கெட்ஸ். இப்போ வந்து நம்ம ஏதாவது டேக் அவுட் வாங்குகிறோம், பீட்சா வாங்குகிறோம், இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சீசனிங் பேக்கெட்ஸ்லாம் வரும்ல அது வந்து நான் இந்த மாதிரி ரொம்ப நாளாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் யூஸ் பண்ணணும்னு. பட் ஆனால் யூஸ் பண்ணலை இன்னும். பட் ஆனால் கலெக்டிங் ஸ்டேஜ்லேயே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சிங்கிள்ஸ் சாஸ் பேக்கெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதையுமே வந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பையனோ இல்லை அவரோ வந்து வெளியில் லஞ்ச் பேக் பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்ம இப்படி கொடுத்து விட்டுக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இது வந்து மாமா அர்த்தோட பர்ஃப்யூம் பாட்டில் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக ஸ்கின் ரிட்டர்ன்ஸ் எதுவுமே இல்லை, ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மாமா அர்த்துலேயே எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்னா இது 2 மட்டும்தான். ஆக்சுவலி இது 2 பர்ஃப்யூமே சூப்பராக இருந்தது. இது வாங்கினதுக்கு உண்டான ரீசன் வந்து ரிலையன்ஸில் 50% ஆஃப் போட்டிருந்தான், அதனால வந்து வாங்கினேன். பட் இட்ஸ் ஒர்த் ஆஃப் த மணி அண்ட் ஐ லவ் இட். ஸோ அதோட பாக்ஸஸ் வந்து வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே தட் யூ குட் டூ இட். பட் யூ கேன் ஆர்கனைஸ் எனிதிங். அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த கார்ட்போர்ட் திங்ஸ் எல்லாம் வந்து சொல்லும்போது நிறைய பேர் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸஸ்லாம் வரும்ல நம்மளுக்கு அமேசானில் வர பாக்ஸஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து கபோர்டுக்குள்ளார வைப்பாங்க துணியை வைக்கிறதுக்கு. தயவு செய்து அதை பண்ணிடாதீங்க. பிகாஸ் மான்சூன் சீசனில் ரொம்ப முக்கியமாக ரெய்னி சீசனில் வந்து நீங்கள் அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் துணி ஃபுல்லாகவே ஃபங்கஸ் மாதிரியாக ஒரு வாடை வர ஆரம்பிச்சிடும். அதுவும் முக்கியமாக க்ளோஸ் கேபினெட்டில் வைக்கிறீங்கன்னா இட் இஸ் அ நைட் மேர். நான் அந்த மாதிரி வச்சுட்டு ஐயோ அது ஒரு 3-4 தடவை துவைச்சி அந்த என்டையர் பேட்சையுமே நான் துவைச்சேன். அண்ட் இட் வாஸ் அ நைட் மேர் டு டேக் ஆஃப் தட் ஃபங்கஸ் ஸ்மெல். ஸோ அதனால் வந்து தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஓப்பன் ஷெல்ஃபாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா வந்து கார்ட்போர்ட் மெட்டீரியல் இஸ் நத்திங் பட் பேப்பர் தான். பேப்பரோட மாய்ஸ்சர் வந்து ஊறி அது ஒரு மாதிரியாக வந்து உள்ளார ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி துணியில் ஃபுல்லாக ஃபங்கஸ் வந்து ஸ்மெல் வர மாதிரி ஆரம்பிச்சிடும். துணியில் ஃபங்கஸ் பிடிக்கலன்னா கூட அந்த ஸ்மெல் வந்துடும். ஸோ டு நாட் டூ இட். இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பேக்டு ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்குலாம் வந்து சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஓகே. அதே மாதிரி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம
ஆயில் பேக்கெட்ஸ் வாங்குவோம், அப்புறம் வந்து பருப்பு பேக்கெட்ஸ்லாம் வாங்குவோம். அது எல்லாத்தையுமே கூட அந்த அமேசான் பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பெரிய பாக்ஸ் நல்ல நீட்டாக அழகாக வந்து ரேப் கூட பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார்ட் வச்சோ இல்லை ஏதாவது ஒரு வால்பேப்பர் வச்சோ கூட நீங்கள் வந்து போட்டு அதை ஸ்டிக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவ்வளோ ட்ரபுள்லாம் நான் போகல. அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு அதை உட்காந்து வந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஆர்கனைசர் வந்து இட்ஸ் பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா 200 rupeesக்கு பெரிய பெரிய ஆர்கனைசர்ஸ்லாம் இப்போ கிடைக்குது. ஸோ யா, தட்ஸ் அபவுட் இட். இது வந்து வேஸ்ட் பண்ணுவானேன்னு அதுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் வந்து ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் தான். நம்ம வந்து இப்போ பேன்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, வெரி இம்பார்ட்டன்ட்லி நான்ஸ்டிக் அந்த மாதிரி வந்து பேன்ஸ் எல்லாம் வந்து ஒன்று மேலே ஒன்று நம்ம அழகாக ஸ்டாக் பண்ணி வைப்போம். அது எல்லாருமே பண்ணக்கூடியதான். பட் ஆனால் அது என்ன பண்ணுன்னா கீழே வந்து இருக்கிற சர்ஃபேஸில் இருக்கிறதெல்லாம் அடுத்த பேனை வந்து ரொம்ப ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து வைக்கலாம். பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம வச்சு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இன்னொன்றும் பேனோட வந்து டச் ஆகாத மாதிரி. இதுக்கு பதிலாக வந்து குழந்தைங்களோட இல்லை உங்களோட ஓல்டு துணி ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட வந்து உள்ளார போட்டு இப்படி வச்சுக்கலாம், நீட்டாக இருக்கும். இல்லை நான் கேபினெட்குள்ளார வைக்க போகிறேன், துணி போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தெர்மாகோல் பேக்கேஜிங் எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்குற போதே வந்து சேர்ந்து வரும். அப்படி இல்லைனாலும் ரொம்ப ரொம்ப சீப்பு தான் இது. ஏதாவது ஸ்டேஷ்னரி கடையில் கேட்டிங்கனாலே அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து பேக்கேஜிங் தான். ஸோ இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இட் இஸ் ஒர்க்கிங் லைக் அ வண்டர். ஸோ இதுக்குள்ளார இப்படி வந்து வச்சுட்டு அழகாக வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருவேன். ஸோ தட் இதுக்குள்ளார ஸ்க்ராச்சஸ் எல்லாம் ஒழுகாத மாதிரி இருக்கும். நானாக பண்ணுற ஸ்க்ராட்சை தவிர ஒரு பேனுக்கும் இன்னொரு பேனுக்கும் வந்து ஒரசி வர ஸ்க்ராச்சஸ் எல்லாத்தையுமே இதை அவாய்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அ வெரி மஸ்ட் ட்ரை ஹேக் in case if you are willing to protect your pants. இன்னொரு குட்டி கிச்சன் ஆர்கனைசேஷன். இது வந்து என்னென்னா என்னோட டைட் பாட் அதுக்கு வாங்கின வந்த ஒரு பாக்ஸ் தான். இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா ஒரு டஸ்ட்பின்னா வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கவுண்டரில் வந்து டஸ்ட்பின்ஸ் எல்லாமே வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் அழகாக வந்து அவங்களே ஒரு ஃப்ளாப் கவருமே வந்து தந்திருக்காங்க. ஸோ இது வந்து நான் மூடியும் வச்சுக்கலாம் நீட்டாக. அதே மாதிரியே வந்து இதுக்குள்ளார வந்து நம்ம ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு நம்ம லைன் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளார வந்து கொட்டிட்டு அதை அப்படியே வந்து நம்ம குப்பையை வந்து ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுடலாம். ஒரு வாஷ் கொடுத்துட்டு இன்னொரு பிளாஸ்டிக் கவரை வந்து லைன் அப் பண்ணோன்னா முடிஞ்சு போச்சு வேலை. ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் ஹேக். ஸோ இதுவுமே வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒரு சர்ஃப் எக்ஸல் பாக்ஸில் வந்து நான் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே வந்து ஒரு குட்டி சைஸ் நல்லாயிருக்கும். இது வந்து ஐ எம் சேவிங் அப். அது போயிடுச்சு அப்படின்னா அடுத்தது வந்து இது யூஸ் பண்ணுவேன். பட் யா, இட் ஒர்க்ஸ். ஸோ பாட்ஸ் வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா இதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இட் கேன் பி யூஸ்ட் அஸ் டஸ்ட்பின் அஸ் வெல். ஸோ அ குட் திங். அடுத்த ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் தான் நம்மளோட அப்ளையன்சஸ்லாம் இருக்கும் இல்லையா. அந்த அப்ளையன்சஸ்லாம் மூடி வைக்கிறதுக்கு வந்து ஒரு கவரை நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். இல்லைனா வந்து அதுக்குன்னு தனியாக ஒன்று வாங்குவோம். நான் வந்து பெரிய பெரிய அப்ளையன்சஸ்லாம் சொல்லலை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த தலகாணி உரை சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட தலகாணி உரை கண்டிப்பாக பழசு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தலகாணி உரையெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த சைஸுக்கு வந்து கூட கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது மேலே போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து திஸ் அ வெரி குட் ஹேக். நீங்கள் ஏர் ஃப்ரையர் அந்த மாதிரி குட்டி குட்டி இருக்கிற அப்ளையன்சஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ரைஸ் குக்கர்ஸ் இருக்கும், நம்மளோட டோஸ்டர் இருக்கும், அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காசு கூட செலவு பண்ண வேணாம். அண்ட் ரீயூஸ்ட். ஸோ வந்து இட்ஸ் அ குட் திங். நம்மளுக்கு இந்த சாரீ பாக்ஸஸ்லாம் வரும். இந்த சாரீ பாக்ஸஸை தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனசே வராது. ஏன்னு தெரியல. ஒரு சாரியோட ஞாபகமாக வச்சுருக்கணுமா இல்லை வந்து அந்த சாரீ பாக்ஸுக்கு இருக்கிற அந்த டெண்டன்சியான்னு தெரியல. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ வாட் ஐ டூ இஸ் ஐ ஆர்கனைஸ் மை கிட்ஸ் டாய்ஸ். ஸோ இதில் வந்து நான் டாட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஒயிட் கலரில் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் உன்னோட டாட்ஸு. ஸோ இது வந்து நான் போட்டு இதில் இந்த மாதிரி வந்து எழுதியும் வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஈஸியர். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டாக்கப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கிச்சன் செட்டு, மெடிக்கல் செட்டு இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு எடுத்து விளையாடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து எந்த பொருளும் மிஸ்அப்பாக ஆகாது. ஸோ வந்து அவங்க விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஒரே பிளேஸ்லேயே எல்லாத்தையுமே போட்டு அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வந்து அடுக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஃபைல் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கம்மியாக தான் பிடிக்கும்.
பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்னு சொல்கிற மாதிரி என்னோட ஃபேவரட் ஹேக் இது வந்து என்னென்னா என்ன இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கேன்ல, இது வந்து ஃப்ரூட்ஸுக்கு எல்லாம் வரும் இல்லையா, அந்த பாக்ஸ் தான் இது வந்து சூப்பர் க்யூட்டாக இருக்கும் இந்த பாக்ஸு. நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட வந்து நீங்கள் கலைஞ்சி இதில் வச்சுக்கலாம், அதுவுமே நீட்டாக தான் இருக்கும். பட் அது வந்து நார்மல் யூஸ் தான் இல்லையா. வேறு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த திங் இஸ் ஐ யூஸ் லைக் திஸ். அவனோட க்ரையான்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன், க்ரையான், அதுக்கப்புறம் ஷார்ப்னஸ், இது அவனோட இரேசர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளார இருக்குது. ஸோ கலரிங் டைம் அப்போ அவன் எடுத்து விளையாண்டுக்குவான். எனக்கு வந்து என்னோட கிளிப்ஸ் இதெல்லாமே போட்டு வைக்கிறதுக்காக நான் வந்து வச்சுருக்கிறேன். இது ஒரு பாக்ஸு. அதுக்கப்புறம் என்னோடய ரப்பர் பேண்ட்ஸு, டைஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய ஃபேவரட் ஹேக். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் வந்து போட்டு வைப்பேன் இதில் என் பையனோட கோல்டு ஃபீவருக்கெல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்குடான மெடிசின்ஸு. ஸோ இது அவனுதுன்னு சொல்லிட்டு தெரியறதுனால அந்த டைமில் இது மட்டும் வந்து நான் வெளியில் வச்சு யூஸ் பண்ணால் போதும் மெடிக்கல் கேபினெட்லேருந்து. இட்ஸ் ஆல் டன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நிறையா எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக இந்த மாதிரி குட்டி பாக்ஸ் ஒன்று வந்துச்சு. அதில் வந்து எங்களோட எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வந்து என்னோட நைட் டைம் ரொட்டீன் வந்து பண்ணுறதுக்காக இந்த ஒரு பாக்ஸில் என்னோட காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ்ன்னு கிடையாது, உங்களுக்கு வந்து என்லெஸ் ஆப்ஷன்ஸ் இந்த பாக்ஸில் வந்து போட முடியும். எதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குதோ, எதெல்லாம் தொலையக்கூடியதோ, குழந்தைங்களோடதாக இருக்கட்டும், உங்களோடதாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்கள் ஹஸ்பண்டோட ஷேவிங் திங்ஸால் இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் திங். சார்ஜிங் கேபிள்ஸு அந்த டப்பா வந்து உள்ளார இருக்குது. ஹஸ்பண்ட் இப்போ வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, அதனால நான் அது காமிக்கல இப்போ. பட் வந்து சார்ஜிங் கேபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. ஒரு இடத்துலேருந்து ஈஸியாக நம்மளால எடுக்கவும் முடியும். அண்ட் இதுக்கு வந்து முக்கியமாக லேபிள் தேவையில்லை, ₹10 செலவு பண்ணலாம். ஆனால் இட் லுக்ஸ் லைக் வெரி ப்ரீமியம் திங். அண்ட் இதுக்குண்டான ஸ்டிக்கர்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை, அதனால நான் இப்படி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். So yeah, this is all about my no cost organizing. I hope you like this video, and in case if you do, please give me a thumbs up. ஒரு லைக் கொடுத்துருங்க, ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க, அண்ட் ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. It will make me a day. Thank you. I'll watch up in you. I'll catch up in the next video. Until then, this is Vanitha signing off from Amnan Mom. Take care and bye bye.